வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம அந்த வீடியோல தமிழ்நாடு கன்னியாகுமரியில் அமைஞ்சிட்டு இருக்க ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் பீச்சான முட்டம் பீச்சை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பீச்சை நம்ம ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ரினோவேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான தரத்துக்கு உயர்த்தி இருக்காங்க. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டே வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீச்சை முழுமையா பண்ண போறோம். நிறைய வந்து வாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அதை தவிர்த்து சில்ட்ரன்ஸ் பிளே பண்ற மாதிரி பார்க், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அதுக்கு தனியா ஒரு சில இடங்கள்ல நிறைய அமைச்சிருக்காங்க. அதுவும் ஒரு வியூ பாயிண்டோட நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து கடலையா ரசிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீச்சை வந்து ரசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பீச் பாத்தீங்கன்னா ஒரு ராக் பீச். ஆக்சுவலி இந்த பீச்ல மிக முக்கியமா சொல்லணும்னா நிறைய தமிழ் அண்ட் மலையாள படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன தமிழ் படங்கள் பாத்தீங்கன்னா, கடலோர கவிதைகள், கடல் பூக்கள், அதுக்கப்புறம் வந்து உன்னை கொடு என்னை தருவேன், அப்புறம் அலைகள் ஓய்வதில்லை. கண்டிப்பா அலைகள் ஓய்வதெல்லாம் கம்ப்ளீட்டா இதுதான் எடுத்தப்படும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தமிழ் படங்கள் இங்க எடுத்திருக்காங்க. மலையாள படம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்த கப்பி அப்படின்ற ஒரு படம், அந்த ஃபிஷ் வச்சு ஒரு ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸா ஓடிச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க வந்து இங்க முட்டத்துல தான் எடுத்திருப்பாங்க. நிறைய மலையாள படங்கள் எடுத்திருக்காங்க. நமக்கு பேர் சரியா தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஏன் அதனாலனா ராக், அது வந்து கடல்ல அப்படியே வந்து அந்த வேவ்ஸ் அடிச்சு தண்ணி பொறி தட்டி பறக்கும். அதை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இது கடலோர கவிதைகள்லயும் நீங்க எக்ஸ்பெஷலி வந்து இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு போறத பார்த்தா நிறைய பேருக்கு இந்த பீச்ல தான் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்பாட்டு. ஆனா ஒரு ஹிடன் பீச்சாவே இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. அண்டர் ரேட்டட் பீச்னு கூட சொல்லலாம். மக்களுக்கு நிறைய தெரியாது. கன்னியாகுமரிக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. நம்ம இப்ப போனது வந்து இப்பதான் ஷூட் பண்ண ஒரு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனாலதான் இது இப்படி இருக்கு. இதே இது ரெய்னி சீசன்லயோ விண்டர் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பசேர்லயே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த டைம் கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து இந்த இடத்துல போடுவோம். ஏன்னா இந்த பீச் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து சரியா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம அடிக்கடி போற ஒரு ஸ்பாட்டு. நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த பீச் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது. இன்னும் நிறைய பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக்கா என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பாத்துடலாம். கண்டிப்பா பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நீட்டாவே அமைச்சிருக்காங்க. என்ட்ரி அப்படின்றது கம்ப்ளீட்டா ஃப்ரீ, யார் வேணாலும் போலாம். ஆனா இந்த பீச்ல வந்து கண்டிப்பா குளிக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா ராக் பீச் அண்ட் ரொம்ப டீப்பா இருக்கும். தண்ணியில நீங்க மிஸ் ஆகி போனீங்கன்னா காப்பாத்துறது ரொம்ப கடினம். நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா குளிக்காதீங்க. கரையில அந்த தண்ணியில இருந்து முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணுங்க. ஆனா குளிக்கிறத தவிர்க்கிறது 100% முக்கியம். முன்னாடி நிறைய பேர் பயந்து இந்த பீச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ரொம்ப ஹிடனா இருக்கு, யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து மக்கள் நிறைய வரதை பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய வரணும். ஏன்னா அப்பதான் வந்து மக்களுக்கு இந்த இடம் வந்து தெரிய வரும். இந்த இடத்துக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க நாகர்கோயில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் வரதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. ஆக்சுவலி அதுவே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இந்த ரூட்ல நம்ம பஸ்ல பயணிச்சோம்னா ஒரு அப்படியே பீச் ஓரமா நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரூட் இருக்கு. ஆக்சுவலி அதுவும் அமேசிங். இங்க வந்து லைட் ஹவுஸ் இந்த பீச் ஓரத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. அங்கேயும் அதுவும் ஈவினிங் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க லைட் ஹவுஸ் மேல கூட போகலாம். ஸோ கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் டைம் இந்த வின்டர் சீசன்ல போகும்போது முழுக்க எடுத்து போடுவோம். இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பீச்சை வந்து கவர் பண்ணிருக்கோம். நீங்க என்னென்ன இந்த பீச்ல இருக்கு அப்படின்றது. ஸோ நீங்க ஃபேமிலியாவோ குழந்தைங்களாவோ போனா கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ராக் பீச். நம்ம தண்ணிக்குள்ள போய் நம்ம குளிக்கிறது அது வந்து 100% தவிர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, யாருமே தவிர்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல அலை அப்படின்றது வேவ் அப்படி ரொம்ப டேஞ்சரா இருக்கும். ரொம்ப ஆக்ரோஷமா அடிக்கும். அதான் முக்கியம். அதை தவிர்த்து ஒரு ஃபேமிலியா போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணி ஈவினிங்க ஸ்பெண்ட் பண்ணி சன்செட் இங்க இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு ஒரு அழகான ஒரு ஈவினிங்கையோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட். ஆனா இந்த சம்மர் டைம்ல நீங்க ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கும். ஸோ அதனால ஆஃப்டர்நூன் தவிர்த்துட்டு ஈவினிங் அல்லது மார்னிங் போறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா இந்த முழு வீடியோ பாருங்க. அப்ப அங்கங்க என்ன இருக்கு அப்படின்றது முழுமையா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு சவுத் டியூப்ல. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.
don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams into modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never